ஒன்றுமில்லை, ஒரு தேர்தல் தோல்விக்கு பிறகு அதற்கான காரணங்களை ஆய்வு செய்வது என்பது ஒரு கட்சிக்கு கடமை. அதை எப்படி செய்ய போகிறோம், அங்கங்கே குழுக்களை அனுப்பி மாவட்ட வாரியாக இந்த தோல்வி குறித்து விசாரித்து அதற்குரிய எப்படி சரி செய்ய வேண்டும் என்பது குறித்து நடவடிக்கை மேற்கொள்வோம் என்று சொல்லியிருக்கிறார். குறிப்பாக முடியாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்ற ஒரு உத்தரவையும் சொல்லியிருக்கார். தானே தன் தோல்விக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளும் சொல்லியிருக்கார். அது அவருடைய பெருந்தன்மை. நான் இந்த கட்சிக்கு தலைவர், நான் இந்த கட்சியின் தலைவராக இருக்கும் பொழுது கட்சி தோல்வியடைந்தால் அதற்கு பொறுப்பு நானும் பொறுப்பேற்க வேண்டும். எனவே நானே பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல, அது ஒரு நல்ல தலைமை பண்பாக நாங்கள் பார்க்கிறோம். மாவட்ட செயலர்கள் பேசும்போது கண்ணீர் விட்டு தங்களுடைய வருத்தங்களை தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. எதனால் அந்த மாதிரி இந்த தோல்வியிலே அவர்களுக்கு ஏற்பட்ட கவலை, குறிப்பாக தலைவர் அவர்களே தோற்று போனார் என்பது குறித்து அவர்கள் தாங்க முடியவில்லை. அதை கண்ணீரால் வெளிப்படுத்தினார். நீங்க பல தேர்தலில் பார்த்திருக்கீங்க, 67 இருந்து பார்த்திருக்கீர்கள். குறிப்பாக இந்த முறை 59 கூட்டணியோடு 73 வந்திருக்கிறது. இதை நீங்கள் முன்கூட்டியே உணர்ந்தீர்களா சார்? அதாவது என்ன கருத்து கணிப்புகள் முடிவுகள், குறிப்பாக நீங்கள் செய்த சாதனைகள் கூட நீங்க கடைசி வரை நம்பிக்கையாக இருந்தீர்கள். எந்த இடத்தில் தொய்வு ஏற்பட்டது? அதைத்தான் இப்பொழுது ஆராய்ச்சி செய்ய போகிறோம். இது ஒரு பெரிய தோல்வி அல்ல. 1991ஆம் ஆண்டில் ஒரே ஒரு தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. ஆனால் அடுத்த தேர்தலில் எங்கள் தலைவர் கலைஞர் இருந்து மீண்டும் ஆட்சி அமைத்ததோடு ஜெயலலிதாவே தோற்று போனார்கள். அந்த நிலையை உருவாக்கினார்கள். அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் தோல்விகளை சந்தித்திருக்கிறது. ஆனால் மீண்டும் எழுச்சியோடு வந்திருக்கிறது. இந்த முறையும் மீண்டு வரும் என்பது உறுதியாக நாங்கள் நம்புகிறோம். செயலாளர் பங்கேற்கவில்லை, அவருக்கு உடல்நிலை, அவர் மருத்துவமனையில் இருக்கிறார். அவர் சிகிச்சை பெற்று வருகிறார். வேறு என்ன சார், புதியவர்களுக்கு எதுவும் வாய்ப்புகள் மாவட்ட செயலாளர் கொடுக்கப்படுமா, இல்லை என்ன மாதிரியான உத்திகளை? முதல்ல இந்த ஆய்வு முடிச்சுட்டு தான் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளணும்.